ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை பாருங்கள், பர்த்டே கேர்ள் எப்படி தனியாக போயிட்டுருக்குன்ட்டு. நாங்கள் ஒரு ஸ்டாப் எடுத்திருக்கோம். நாங்கள் கோயிலுக்கு கிளம்பி இப்போ போகிறோம், பண்ணாரி அம்மன் கோயில். ஸோ ஒரு ஸ்டாப் எடுத்திருக்கோம். இங்கே பாருங்க, அழகாக போச்சு. இங்கே ஒரு சின்ன நர்சரி இருக்குது போல். ரொம்ப ஸ்லோவாக பேசு, நிறைய பூக்கள். கிண்டர் ஜாயெல்லாம் வாங்க வேண்டாம், அது வாங்கி தரலாம். எங்கே போகிறோம் இப்போ நம்ம? ஈரோடு போகிற வழியில் இது ஒன்று தான். 20 நிமிஷம். இங்கே வந்து after eating we'll come and see. There is sale only. வந்துட்டாங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்ஸ். அந்த இது தலை சுத்தாமல் இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்டாப் நல்லா இருக்குது. இங்கே ஏதோ கடை இருக்குது. பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே போய் சாப்பிட போகிறோம். ஓகே, கடைக்குள்ளே போய் சாப்பிட. கொடி, தலைவர் கொடி, கேப்பில் நம்ம தலைவன் கொடி. நம்ம சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மன் கோயில். பாப்பா என்ன பண்ணுறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலை? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் சத்தியமங்கலம். ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த டைமில் லன்ச் வந்துடுச்சு. லன்ச் நல்லா சூப்பராக, எப்பவுமே சவுத் இண்டியன் மீலில் இருக்க எல்லாமே இருந்தது. கர்ட் ரைஸ்லேருந்து, சாம்பார்லேருந்து, சப்பாத்தி வேறு எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. அதோட குருமா எல்லாமே இருந்தது. சாப்பாடு சும்மா சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த ஏரியாலேன்னு சொல்ல போனால் இதுதான் நல்ல கடை போல். நிறைய வண்டிங்கெல்லாம் அங்கே தான் நின்றுருந்தது. ஸோ நாங்களும் சாப்பாடு கிடச்ச அந்த ஃபீல்டில் காலையில் ஒன்றும் சாப்பிட வரையா டக்குன்னு சாப்பாடுக்கு இறங்கிட்டோம். எப்பவும் போல் சோறு, பொடி, நெய் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு வெட்டிட்டோம். சாம்பார் சாதம் தான். பையன் அதுக்கு தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தான், ஏன்னா சிக்கன் கிடைக்கலையே, கோயிலுக்கு போகிறனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நல்லா பருப்பு பொடி போட்டு சாம்பார் எல்லாம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டு. அது ஒரே ஒரு பிரச்சனை தாங்க, எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அங்கே ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்குது. எந்த டேபிள் டேபிள் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. எல்லா இடத்துலையும் நம்ம ஃபேஸ் பண்ணோம். தமிழ்நாட்டில் நம்ம எங்கே போனாலும் அந்த மாதிரி இருக்குது. சரி, எப்போல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட வேண்டியதாக இருந்தது. ஸோ கிடச்சதுடா டேபிள் சொல்லி டக்குன்னு சாப்பாடில் இறங்கிட்டோம். ஸோ சாப்பிடும்போது ஏன் பேசிட்டு அங்கே சாப்பிட்லாம், உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாங்க வச்சுக்கோங்க, ஓகேவா? விர்ச்சுவல் சாப்பாடு இதுக்கு பேர் தான். கோயிலுக்கு போகிறோம். கோயில் போய் சாமி வந்து எந்த கோயில்? நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு முறை போகிறோம். இன்னைக்கு என்ன பர்த்டேவா? இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே எங்கள் பொண்ணுக்கு. வெளிச்சம் இல்லாமல் போகிறோம் கோயிலில். அதான் அந்த வேட்டி சட்டையோடு போயிட்டு இருக்கோம். எல்லோரும் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு வரலைன்னா கண்டிப்பாக வாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே, குட்.
மரத்து நிழலில் நாங்கள் இப்போ நின்றுட்டுருக்கோம். பாருங்கள், நீ எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு மாமா? எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது கோயிலுக்கு? இன்னும் 8 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம கூடிய சீக்கிரம் கோயில் போய் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இப்படின்னு கோயில் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கோயில் வந்து தான் இறங்கணும். செம்ம மழை வேறு வந்துருச்சு. நல்லா இருட்டிக்கிட்டு நாங்கள் வர வழி ஃபுல்லாக அப்படியே டார்க் ஆகிடுச்சு. ஸோ அம்மா என்ன செய்கிறாங்க, பாப்பாவுக்கு அர்ச்சனைக்காக அந்த தேங்காய் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு செட்டு கொடுத்துட்றாங்க. ஒரு செட்டில் வந்து எப்படி வைக்கிறாங்கன்னா உப்பு, சில பல ஐட்டங்கள்லாம் வச்சு எலுமிச்சை பழம் எல்லாம் வச்சு கொடுத்துட்றாங்க. அதை வந்து இந்த இடத்துல சுற்றி போட்டு அங்கே வந்து முன்னாடி வந்து விளக்கு சூடம் ஏற்றிட்டு கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களும் ஃபஸ்ட் டைம் இல்லையா, ஸோ முதவே இங்கே நிறைய இது மாதிரி பண்ணுவாங்க போல். அது மாதிரி அங்கே போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அதை எல்லோரும் சுற்றி போட்டுவிட்டோம். நாங்களும் எல்லோரும் குழந்தைங்க, நாங்கள், எங்கள் வீட்டுக்காரர், அம்மா, அப்பா எல்லோரும் சுற்றி போட்டுட்டோம். அப்படியா போட்டுட்டு அப்புறம் தான் கோயிலுக்கு முன்னாடி நிற்கிற வெளியே விளக்கு பொருத்திட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரு பண்ணோம். ஸோ கோயிலில் ஆஸ் யூஷுவல் தெரியும், நோ கேமராஸ், நத்திங் இஸ் அலவுட். அது மாதிரி தான் சேம். ஸோ அங்கேயும் அலோவ் பண்ணல. ஸோ வெளியே நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் ஏதாவது எடுக்கணுமா எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அங்கேருந்து திரும்பி கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாலை. அவங்களும் சாமிக்கு செலுத்தின அந்த மாலை நமக்கு திரும்பி கொடுக்குறாங்க. Oh yes. What before? Oh come let's go then. Come. கணேசன் கோயில் இதான் அம்மா கோயில். ஸோ இந்த கோயிலில் வந்து திருநீர், குங்குமம் அதெல்லாம் இல்லை. குங்குமம் கிடச்சிது பேக்கெட்டில். பட் திருநீருக்கு பதில் இந்த காட்டுக்குள்ளே போவாங்களாம். காட்டுக்குள்ளே போய் அந்த மண் எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணை தான் எல்லாருக்கும் விபூதியாக கொடுப்பாங்களாம். இதை என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த திருநீரை பூச்சிக்கிட்டா குணமாயிரும்னு சொல்லி இந்த எல்லோரும் வழக்கமாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் ரோட்டில், மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால இந்த கோயிலில் பாஸ் ஆகிறவங்க எல்லாமே ட்ராவல் பண்ணுற எல்லா காட்சும் இங்கே நின்று சாமி கும்பிடாமல் போனதே இல்லை. ஸோ இது ஒரு திருமண மண்டபம், கருணை இல்லம், அன்னதான கூடம். ஆமாம், இது ஃபுல்லாக ரூம் தான். இப்போ சொன்ன மாதிரி இங்கே நிறைய ரூம்ஸ் கூட இருந்தது. ரூம்ஸு, மண்டபம் எல்லாம் இருக்குது. இப்போது ஈஸியாக போயிட்டோம்ல சாமி கோயிலுக்குள்ளே போய் வேகமாக வெளியே வந்துட்டோம். இதுவே கூட்டமாக இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த வழிக்கெல்லாம் வர முடியாதுங்க. ஸோ நிறைய பேர் இங்கே தங்கியிருந்தாங்க கூட, நான் பார்த்தேன். எங்களுக்கு திருப்பி மைசூர் போக வேண்டியதாக இருந்ததுனால நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணலாமா கூட சொன்னாங்க, ஸ்டே பண்ணிக்கலாமான்ட்டு. இங்கே பாருங்கள் மேப் இருக்குது. ஸோ ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு. சென்னிமலை, பவானி, கோடிவேரி, பண்ணாரி, ஹசனூர். ஸோ பிரசாத பேங்க் காமிக்கிறாங்க அம்மா. இந்த பாரு தான் பிரசாத பேங்க் கிடச்சிருக்குதுன்ட்டு. அதில் எல்லாமே சாமி கோயிலேருந்து என்னென்ன கிடச்சிதோ அதெல்லாம் போட்டு அந்த பேக்கில் போட்டு கொடுத்துட்டாங்க. சில கோயிலில் கவர்ஸ் கேட்பாங்கல்ல, கொடுங்கன்ட்டு. பட் பரவாயில்ல, ஒரு பேக்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் சாமிக்கு கும்பிட்டு வச்ச கயிறெல்லாம் இருந்தது, நாங்கள் கட்டிக்கிட்டோம். ஸோ நாங்கள் திருப்பி கிளம்பி மைசூருக்கு போனோம். அந்த சத்தியமங்கலம் ஃபுல் ஃபாரஸ்ட்டை க்ராஸ் பண்ணி தான் போனோம். ஸோ இந்த கோயிலோட அருள் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் அது ரிச்சுவலாக கிடச்சிருக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.